Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா homemade sunscreen தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நியூட்ரிஜினாவோட sunscreen ரிவ்யூ கொடுத்திருக்கேன். அதுலயே sunscreen எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படினு நான் போட்டுருக்கேன். அந்த வீடியோ இன்னும் நீங்க பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன் பாத்துக்கோங்க. வாங்க இப்போ எப்படி வீட்லயே கம்மியான செலவுல நம்ம எப்படி sunscreen ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்க அதுல ஆல் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, காஸ்டர் ஆயில். ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு Flaxseed ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க, ஆலிவ் விதை ஜெல். இது எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பார்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேரட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த சன்ஸ்கிரீனோட மெயின் இன்கிரிடியன்ஸ். இது கண்டிப்பா நீங்க ஆட் பண்ணியே தீரணும். அப்பதான் நமக்கு நல்லா சன்லேருந்து நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். ஏன்னா கேரட்ல நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நீங்க என்னோட வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் எப்படி கேரட் ஆயில் செய்யறதுன்னு. இந்த கேரட் ஆயிலில் நமக்கு 30 to 40 வரைக்குமே நமக்கு SPF இருக்கு. நம்ம இதில் ஆட் பண்ணிருக்க எல்லாத்துலேயுமே நமக்கு SPF இருக்கு. கோகனட் ஆயிலில் பார்த்தீங்கன்னா 4 to 5 SPF இருக்கு. அலிவேரா ஜெல்லில் பார்த்தீங்கன்னா 15 SPF இருக்கு. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு SPF இருக்குது. ஸோ நம்ம இதெல்லாமே ஒன்றா ஆட் பண்ணும்போது நமக்கு SPF 45 to 50 வரைக்கும் நமக்கு இதுக்கு கிடைக்கிது. இது நல்ல ஒரு சன்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும் இந்த க்ரீமு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் வெளியே போகிறக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே போங்க. இது நல்லா ஒர்க் ஆகும். இது உங்கள் ஃபேஸில் 5 hours வரைக்கும் உங்களை சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இதுக்கு மேலே நீங்கள் ஒரு மாய்ஸ்சரைசேஷன் க்ரீம் அப்ளை பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா இதில் நம்ம ஆலிவேரா ஆட் பண்ணியிருக்கனால நான் உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசேஷன் க்ரீமாகவும் இருக்கும். நீங்கள் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு இந்த க்ரீமை மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு மேலே காம்பேக்ட் கூட அப்ளை பண்ணிவிட்டு போகலாம். இது நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் 1 வீக் வரைக்கும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். இதே ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 25 டேஸ்க்கு மேலே நீங்கள் இது ஸ்டோர் பண்ணலாம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம முசி டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். Thank you friends, keep support.